தமிழ்நாட்டு பெண்களுக்கு சிங்கப்பெண் பாதுகாப்பு திட்டம்னு ஒன்று இருக்கு. அது யார்கிட்டேருந்து பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னா தாவேகா நிர்வாகிகள்கிட்ட தான் கொடுக்கணும். ஏற்கனவே தூத்துக்குடியில் ஒரு பெண் வந்து அந்த சட்டமன்ற உறுப்பினர் 2 பேர்கள் ஏற்கனவே புகார் கொடுத்திருந்த அந்த பெண்ணு இன்னைக்கு இன்னொரு தாவேகா நிர்வாகிகள் மீதும் மிரட்டுறார் அப்படின்னு வந்து புகார் கொடுத்திருக்காங்க. இப்ப வரையும் டயர் எல்லாம் ஆய்வு பண்ணார்ல எம்எல்ஏ சரவணன், அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அந்த மாதிரியான ஒரு இம்யூனிட்டியோட இந்த ஆட்சி வந்து நடந்துகிட்டு இருக்கு. டெய்லி ஒரு கிரைம் நியூஸ் தாவேகா காரணங்களால. யாருக்கு கைது ஆகுறதுன்னு பாத்தீங்கன்னா அதுவும் தாவேகா காரணம். ஒண்ணு பாலியல் குற்றம், இல்லாட்டி வந்து எங்கேயாவது குவாரியில போய் அடிக்கிறது, அருவாளை வச்சு வெட்டுறது, இல்லாட்டி ஏதாவது ஒரு பிள்ளைக்கு வந்து நான் நிதியுதவி பண்றேன்ட்டு அங்க போய் ஒரு பாலியல் சீண்டல்ல ஈடுபடுவது. புகார் கொடுக்குறவங்களும் தாவேகாரங்களா தான் இருக்கிறாங்க. அதையும் கவனிங்க. இல்ல இதுல எனக்கு என்ன ஒரு டவுட் இதுன்னா, இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு, ஆட்சி மாற்றம் திமுக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுக்கு பிறகு பீடோபைல் குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு. குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளுக்கு வன்குற்றங்களுக்கு வந்து அதிகமாக ஈடுபடக்கூடிய கைது செய்யப்பட்ட நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரே கட்சி முன்னாடிலாம் வந்து பாஜகவை சேர்ந்த நபர்கள் தான் மாட்டுவாங்க. இப்போ வந்து அது அந்த அந்த இதே வந்து மாறிடுச்சு. எல்லாம் இங்கே போய் சேர்ந்துருப்பாங்க. டேர்ம் இல்லை, அது ஒரு குண இயல்பான்னு தெரியல. கட்சிக்கான குண இயல்புன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ ஒரு நீங்கள் கத்துவா அந்த குழந்தைகளுடைய பிரச்சனைன்னு பார்க்கும்போது 9 நாட்கள் அடைத்து வைக்கப்பட்டு ஒரு கோயிலில் குழந்தை வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிறார். அதுக்கு ஆதரவாக ஊர்வலம் போனாங்க ஆயிரக்கணக்கான பேர். அதில் எம்எல்ஏக்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி வந்து உலகத்திலே வந்து ஒரு குழந்தை மீதான பாலியல் கொடுமை, கொலை, இதுக்கு ஆதரவாக ஊர்வலம் போகக்கூடிய அளவில் வந்து மென்டல் உள்ள ஒரு கட்சி வந்து பாஜகவாக இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது அப்படியே தமிழ்நாட்டில் பாஜகவோட தமிழ் வெர்ஷன், தமிழ்நாடு வெர்ஷன் தான் இதுதான் சொல்லுவாங்க தாவேகா. இது பாஜகவுடைய தமிழ் வெர்ஷன். இப்போ ஏன்னா அவங்களுக்கு வந்து சித்தாந்தம் இருந்தது, இவங்களுக்கு ஒரு இதுவும் கிடையாது. இவங்களுக்கும் சித்தாந்தம் இருக்கு. என்ன இருக்கு? பாஜகவோட சித்தாந்தத்தை சிந்தாம வந்து செதறாம வந்து பாதுகாக்கணும், தமிழ்நாட்டில் திணிக்கணும்னு. இப்ப நீட்டுக்கு எதிராக அதிமுக, திமுக, பாஜக, நீங்களாக நாம் தமிழர், கம்யூனிஸ்ட்ல திருட்டுத்தனம் ஆடுறாங்க. அதுக்கு வருவோம். எல்லாரும் வந்து நீட்டுக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்காங்க. பாஜகவில் இருக்கவங்களே தன்னோட பிள்ளைங்களுக்கு வந்து நீட் வந்து பேராபத்தா இருக்குன்னு புலம்புற பதிவெல்லாம் பார்க்குறோம். இப்படி இருக்கும்போது திராவிடர் கழகத்தின் தலைவர், தமிழர் தலைவர் ஆசிரியர் வந்து பைக் பயணம் ஒரு 4 பகுதியா பிரிஞ்சு எல்லா மாவட்டங்கள்லையும் பிரச்சார பயணம் வந்து மேற்கொள்றத வந்து இந்த தாவேகா அரசு வந்து தடுத்திருக்கு. திராவிடர் கழகம் தேர்தல் ஈடுபடாத ஒரு அரசியல் இயக்கம், ஜனநாயக இயக்கம். எதுக்கு வந்து அந்த பயணத்தை வந்து தடுக்கணும்? இதே பயணம் ரோட்டுக்கு வந்து மறியல் பண்ணி அதை தடுத்தா கூட ஒரு அர்த்தம் இருக்கு. நீட்டுக்கு எதிராக தானே பிரச்சாரம் பண்ண போறாங்க. பிஜேபி தானே திட்ட போறாங்க. தமிழ்நாடு அரசாங்கத்துடைய கொள்கை என்ன? நீட்டு வேணாங்கிறது. அதுக்கு ஆதரவா பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களை தடுக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? பாஜகவோட கொள்கை தான். அப்ப முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி பாலியல் குற்றங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் எல்லாரும் இப்ப தாவேகால இருக்காங்களோ, அதே மாதிரி பாஜக இருக்கிற மைண்ட் செட்டோட தான் இந்த அரசாங்கம் நடக்குது. ஒரு பைக் பேரணி நடந்து பிரச்சாரம் பண்றதுல தாவேகாக்கு எங்க வலிக்குது? அதாவது கடந்த 8 ஆண்டுகளாக அந்த பரப்புரை நடந்துட்டு இருக்கு. ஆமா, எடப்பாடி ஆட்சி தொடங்கி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில தொடங்கி, திமுக ஆட்சியில நடந்து, இப்ப தாவேகா ஆட்சியில நடக்குது. எப்பெல்லாம் இது தொடர் இதா இருக்கணும். நீட்டுக்கு மட்டும் இல்ல, இடபிள்யூஎஸ்க்குமே சேர்த்து தான் இந்த பிரச்சார பயணம் வந்து அவங்க மேற்கொள்றாங்க. எனக்கு என்ன சந்தேகம்னா, அதிமுக ஆட்சியில வராத இடபிள்யூஎஸ், திமுக ஆட்சியில வராத இடபிள்யூஎஸ் இப்ப வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் தான் எல்லா ஃபேக்ஷனையும் வந்து உள்ளடக்கிய ஒரு ஆட்சி ஃப்ரூட்ஃபுல்லா வச்சுக்கணுமே. அதுல வந்து சமூக நீதி நாசமா போனா என்ன, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் பட்டியல் சமூக மக்களுக்கும் துரோக நச்சா என்ன, அதை பத்தி டோன்ட் கேர். தமிழ்நாட்டு மக்களுக்கு திராவிட இயக்க ஆட்சிகள், அதாவது திராவிட கட்சிகளுடைய ஆட்சிகள்னா குறைந்தபட்சம் வந்து திமுக ஒரு ரன் பண்ணியிருக்கோம், ஒரு டெம்ப்ளேட், ஒரு அந்த ஒரு ஸ்பீடு இருக்கு இல்லையா. திமுக ஆட்சி கட்டில விட்டு இறங்கிருச்சுன்னா அதிமுக அதுல போய் உட்காந்தா கூட திமுகவுடைய எதையுமே அந்த ஆட்டோ பைலட் முறையில தான் இயங்கும். இப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து கொல்லைப்புற வழியில் ஆட்சி பிடித்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி 4 வருஷம் இடபிள்யூஸை கொண்டு வரல. கொண்டு வந்தால் என்ன ஆகும்னு அவருக்கு தெரியும். அந்த கூறு வந்து எடப்பாடி இருந்தது. ஆனால் இந்த மக்கள் வந்து இதுவரைக்கும் கடந்த 60 ஆண்டுகளாக இவர் வந்து இப்படி ஒரு திராவிட கட்சிகள் அல்லாத ஆட்சியை இதுவரைக்கும் அனுபவிக்கல. இப்போ முதல் முறையாக சுவைக்க தொடங்கியிருக்காங்க. இதனுடைய எல்லா விதமான கொடுமைகளையும் அவங்க கண்டுகளித்து அதற்கு பிறகுதான் வந்து செருப்பு அடிச்சு கருப்பட்டி கொடுத்த கதையா நடக்கும். அது வரைக்கும் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க தான் செய்யும். மெட்ரோ போய் ஆய்வு பண்ணார்ல, அங்க போய் முதலமைச்சர் ட்ரோன் ஷாட் எடுத்திருக்காங்க.
அது வந்து ட்ரோன் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. அதுக்கு வந்து என்ன பண்ண போறீங்க? பக்கத்துல ஏர்போர்ட் இருக்கு, ஏர்போர்ட் இருக்கு, ட்ரோன் பறக்க கூடாது. அது ஏதாவது ஒரு ஃளைட் 100 அடி மேல இவருக்கு வந்து சிகப்பு கம்பளம் இது பண்ணிருக்காங்க, விரிச்சிருக்காங்க. அது இல்லைங்க, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல சிகப்பு கம்பளம் விரிக்கப்பட்டு இவ்வளவு சொகுசா ஆய்வு பண்ணக்கூடிய முதல்வர் இந்தியாவில் கிடையாது, உலகத்திலே எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது. சரிங்க, அதுல ஏதாவது சேஃப்டி கன்சர்ன்ஸ் இருக்கா, பாதிப்பு இருக்கானா? இல்ல. ஆனா ஒரு ட்ரோனை வந்து பறக்க விடுறப்ப ஏதாவது ஒரு ஃபிளைட் வந்து சாதாரண பறவை வந்து விங்குல மாட்டி அடிபட்டு எத்தனை ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு ப்ரோக்ராம் போறாருன்னா காவல்துறை முதல் நாளே அவருடைய பயண திட்டத்துக்கான எல்லாமே வந்து அவர் பாதுகாப்பு படை கேட்டு வாங்கிடுவாங்க. என்னென்ன பண்ணுறோம், என்னென்ன இது பண்ணுறோம், வீடியோ எப்படி எடுக்கிறாங்க, வேறு யாரும் வெளியாட்கள் உள்ளே வராங்களா, பாஸ் யார் யாருக்கெல்லாம் பாஸ் கொடுக்குறாங்க, மெயினாக யாருக்கு கொடுக்குறது, அது 3 வகையான பாஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு புரோட்டோக்கால் இருக்குது முதலமைச்சருக்கு. பிரதமருக்கு ஈக்குவலான புரோட்டோக்கால் மாநில முதலமைச்சர் உண்டு. அதில் காவல்துறை வந்து அந்த 3 வட்டங்களை பிரித்து பாஸு, க்ரீன் பாஸு, ஒயிட் பாஸு, ரோஸ் பாஸு 3 கலராக பிரித்து அந்த மாதிரி ஒரு இது பண்ணுவாங்க. அப்போ வந்து ட்ரோன் யூஸ் பண்ணுறீங்களா, இந்த சிஎம்மாகவே இருந்தாலும் சைதாப்பேட்டையிலேருந்து நீங்கள் வந்து ட்ரோன் யூஸ் பண்ண முடியாது, நந்தனத்தை தாண்டிட்டிங்கன்னா ட்ரோன் யூஸ் பண்ணக்கூடாது, இதெல்லாம் வந்து சிஎம்மாக இருந்தாலும் சொல்லிடுவாங்க. ஸோ அப்படி நம்ம அந்த அமைச்சர்களோ துறை அமைச்சர்களோ ஏற்பாடு பண்ணாங்க கூட சார் பண்ண முடியாது சார்னு ரொம்ப கடுமையாக காவல்துறை மறுத்துரும். தலைமைச் செயலகத்துக்கு மேல ட்ரோன் பறக்கக்கூடாது. ஏங்க முன்னாடி போயஸ் கார்டன்ல ஜெயலலிதா முதலமைச்சர் இருந்தப்போ போயஸ் கார்டன்லயே ட்ரோன் பறக்கக்கூடாது, ட்ரோன் பறக்கக்கூடாது மட்டும் இல்ல, ஃப்ளைட்டே பறக்கக்கூடாது. அந்த அம்மா வந்து மர்ம விமானம் வானில் வட்டமடித்தது. அந்த நினைவு மண்டபம் இருக்குல்ல, நினைவு மண்டபத்துக்கு மேல ட்ரோன் பறக்கணும்னாலும் நம்ம வந்து ஸ்டேட் போலீஸ்டி பர்மிஷன் வாங்கணும், அங்க இருக்கிற போர்ட் ட்ரஸ்ட் அஃபீஷியல்ஸ்கிட்டையும் பர்மிஷன் வாங்கணும், அப்படின்னா தான் பறக்க முடியும். மெரினால பறக்கக்கூடாது. நான் சொல்றது இந்த சைடு ரோட்ல சொல்றேன், காமராஜர் சாலையில சொல்றேன். இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க தலைமைச் செயலகத்துல ட்ரோன் பறக்கும். 10வது மாடியில் சிஎம் அப்படின்ற ட்ரோன் ஷாட் ஃபைல் பார்த்து கொண்டிருந்தார், பாத்ரூமுக்கு போனார் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோன் போட்டு அது ஒரு ஷார்ட் காமிப்பானுங்க. அதுக்கு தன் கையால் தானே அப்படின்னு சொல்லிட்டு எவனாவது ஒருத்தர் அதுக்கு வந்து ஒரு இது போட்டு ஹெட்லைன் போட்டு அது ஒரு வீடியோ எடுத்து போட போறானுங்க. அதுதான் நடக்க போகுது. அடுத்து இப்ப வந்தே மாதரம் தொடர்பான விவாதங்கள் வந்து பாராளுமன்றத்துல நடக்குது. திமுகவோட நிலைப்பாடு என்னன்னா அது வந்து ஒரு ஆன்டி செக்குலர், அது வந்து பாடக்கூடாது, முழுவதுமா தவிர்க்கணும் அப்படின்றதுதான் திமுகவோட நிலைப்பாடு. இதுல துர்காதேவியை வணங்குகிறேன்னு ஒரு அந்த பாடல் வருகிறது. அது ஒரு மதம் சார்ந்த ஒரு பாடல், மதம் சார்ந்த பாடல்கள்னால ஆரம்பத்தில் வந்து கலைஞர் வந்து ரொம்ப அழகா சொல்லுவார், வந்தே ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்லி அவருடைய நாடகங்கள் எழுதியிருப்பாரு. கலைஞருடைய வசனங்கள்ல வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இந்த பாட்டை வந்து அவ்வளோ நக்கல் பண்ணியிருப்பாரு. வந்தே மாதரம்னு சொல்லக்கூடிய காங்கிரஸை கிண்டல் பண்ற மாதிரி இந்த பாடலுமே வந்து உள்ளுக்குள்ள வந்தே ஏமாத்துறோம் அப்படின்னு அவரே சொல்லி காட்டிலாம் பேசியிருப்பாரு. அப்படி திமுகவினுடைய நிலைப்பாடு இன்னைக்கு இல்லை, 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி 70 ஆண்டுகளுக்கு முன்பாகவே திமுக நிலைப்பாடு அப்படிதான் இருந்தது. இப்ப வந்து கம்யூனிஸ்ட் வந்து குறுக்கு சால் ஓட்டுறாங்க. எப்படின்னா அதுல சில வரிகளை மட்டும் நீக்கணும். நம்ம தமிழ் தாய் வாழ்த்துக்கு பண்ணுமே அந்த மாதிரி பண்ணலாம். தமிழ் தாய் வாழ்த்துல ஏன் நீக்கணும்? தமிழ் தாய் வாழ்த்துல நம்ம ஒரு பேராகிராஃப் அடுத்த வருத்தப்படுறேன் நம்ம ஜாலியாக இருப்போம். ஆரியம் போல் வழக்கொழிந்து சிதையா உன் சீரழுமை அப்படின்னு தான் வருது. உண்மையில அதில் சொல்லப்படுற ஆரியம்ங்கிறது வந்து ஆரியம்னு எனக்கு வந்து மொழியை சொல்றாங்க. ஆமா, வடமொழியை சொல்றாங்க. வடமொழியை சொன்னாலும் கலைஞர் இருந்துட்டு இவங்க கதறுவாங்களே பாவத்தை அப்படின்னு சொல்லி எடுத்து விட்டாரு. இப்ப நான் 2-3 பதிவு பாக்குறேன் கம்யூனிஸ்ட் சிபிஐ ஆதரவு ஆட்கள்கிட்ட. நீட்டுக்கு ஆதரவு யாருன்னு சொல்லு, டாக்டர் ரவீந்திரநாத் ரவீந்திரகுமாரா, அவர் வந்து நீட் ஆதரவாளர். அவர் ஆரம்பத்திலேருந்து நீட் ஆதரவாளர். அவர் என்ன நீட்லனால எந்த பாதிப்பு, நீட்டே எதுக்கு ஆதரிக்கிறாங்கன்னே புரிய மாட்டேங்குது. முன்னாடி என்ன சொன்னாங்க நம்ம கிட்ட, ஒரு நிமிஷம், அவர் கம்யூனிஸ்ட் தானே? அவர் கம்யூனிஸ்ட் தான். வருஷத்துக்கு 5000 கோடி ரூபாய் ஒரு முதலாளி வந்து நீட்டு முதலாளிகள் வந்து சம்பாதிக்கிறாங்க. அப்ப நீ எதிர்க்கணுமா மாட்டுமா? அந்த 5000 கோடி ரூபாயில எத்தனை பேர் வந்து மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸால அஃபோர்ட் பண்ண முடியும்? 5 லட்சம் to 10 லட்சம் செலவு பண்ணாதான், 2 வருஷம் செலவு பண்ணாதான் வந்து செலவு பண்ணோம், கோச்சிங் தனியா செலவு பண்ணா என்ன இல்லைங்க. இப்ப வந்து 8th முடிச்சுட்டு 9th போற பசங்கள்ட்டயே நீங்க வந்து என்ன படிக்க வைக்க போறீங்க அப்படிங்கிற வந்து 10th மார்க் வச்சு தான் முடிவு பண்ண காலம் போய் இப்போ 8thலயே வந்து நீட்டுக்கு தான் தயார்படுத்த போறோம் அப்படிங்கிறத வந்து நாமக்கல் போன்ற பள்ளிகள். ஆமா, இது எப்படி ஒரு கம்யூனிஸ்ட பார்வையில சரி அப்படின்றது எனக்கு புரியல. இப்ப ஏன் வந்து சூவேவும் வந்து இந்த வந்தே மாதரத்துக்கு வந்து 2 வரியை மட்டும் நீக்குங்கன்னு கேக்குறாருன்னா, வந்தே மாதரத்தை இந்த அரசு மேண்டேட் பண்ண போகுது, தமிழ்நாடு அரசு. 5 வருஷமா இதே கம்யூனிஸ்டுகளை நம்மளை விட அதிகமா திராவிடம் பேசிட்டாங்க, நம்மளை விட அதிகமா சமூக நீதி பேசிட்டாங்க. பேசினாங்க. இன்னைக்கு பாருங்க
அதாவது வந்தே மாறதை ஏத்துக்கலாம் அப்படிங்கிறது சில வரிகளை மட்டும் நீக்கிட்டு ஆட்சேபனையுள்ள கருத்துக்களை மட்டும் நீக்கிட்டு ஏத்துக்கலாங்க. எதுக்கு அதை ஏத்துக்கணும்? இல்லைங்க, ஏற்கனவே ஒரு தேசிய கீதம் இருக்கு, புதுசா இதுக்கு ஒரு தேசிய பாடல்ங்க தான் நம்மளுடைய ஒரு கேள்வியா இருக்கு. அது வந்து அவங்க வந்து திணிக்கிறாங்க, இது பண்றாங்க. இப்படிதான் இடபிள்யூஎஸ்க்கும் ஆதரவா ஓட்டு போட்டு நாளைக்கு இன்னொரு பாட்டு எடுத்துட்டு வருவோம். ரகுபதி ராஜாராம் காங்கிரஸ் வந்து கொண்டு வருவான். நிகழ்ச்சி நடத்துறதா பாடிக்கிட்டே இருக்கிறதால எங்க வேணா பாடிக்கோங்க, தமிழ்நாட்டுல விலக்கு கொடுத்துருங்க, நாங்க பாடம் அப்படி சொல்ல தாவேகாக்கு திராணி இருக்கா? கிடையாது. ஆள் இருக்கா? தமிழ்தாய் வாழ்த்து 3வது தள்ளிட்டு போனவங்க. அப்புறம் இவங்களுக்கு வந்து ஒரு ஆட்சியில நல்லா யோசனை பண்ணி பாருங்க, ஒரு கவர்னரை ஓட விட்ட மாநிலங்க இது. இந்த மாநிலத்துல வந்து தமிழ் தாய் வாழ்த்து 3வது, தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துல பாடணும்னு சொன்ன துணைவேந்தர் வந்து நீ வந்து ஊட்டிக்கு ஆளுநர் கூப்பிட்ட மாநாட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னப்போ போகல. ஏன்னா நடந்தது திமுக அரசு. முந்தா நாள் பேசின சட்டத்துறை அமைச்சர், முன்னாள் RSSல இருந்த அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, அவர் விஜய் சொன்னதே தான், டாக்டர் மட்டும்தான் படிக்கணுமா, இன்ஜினியரிங் இல்லையா அப்படின்னு. இன்ஜினியர்னா கூட பரவாயில்ல, பிளம்பருக்கு படிக்கலாமே. பிளம்பர் படிக்க, அதாவது ஒரு காக்கி டவுசர் போட்டு செய்யற எல்லா வேலையும் வந்து 1960களில் இந்த வேலையை ஆரம்பிச்சங்க. ஐடிஐன்னு நம்ம ஊரா ஆரம்பிச்சு அன்னைக்கு வந்து, ஏன்னா வந்து அன்னைக்கு வந்து நம்ம கோவணம் கட்டிட்டு இருந்தோம், நம்ம பேண்ட் செட் போடுறதுக்காக அன்னைக்கு ஐடிஐ ஆரம்பிச்சாங்க. கைத்தொழில் கவலை உனக்குள்ள ஒத்துக்கொள். இன்டைரக்டா இப்ப கலைஞர் கைவினை திட்டம்னு ஒண்ணு இருக்கு, தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கு விநாயகர் திட்டம். அது விஸ்வகர்மா திட்டத்துக்கு எதிரா தொடங்கப்பட்ட திட்டம். ஒரு பிளாக் காமெடி ஒண்ணு இருக்கும், ஒருத்தன் ஒரு ஜாதி வெறியுள்ள ஒரு மாமா ஒரு பையன்கிட்ட சொல்லுவாரு, மாப்பிள்ள நீ வந்து நம்ம ஜாதிகார பொண்ணை தாண்டா கல்யாணம் பண்ணணும் அப்படின்றப்ப, ஆனா முடியாமம்மா நான் பெரியாரிஸ்ட்மா, பரவாயில்லடா நம்ம ஜாதியிலயும் ஒரு பெரியாரிஸ்ட் இருக்கான் அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி தான் இவங்களுக்கு கொள்கை தலைவர் எல்லாம். தாவேகாக்கு கொள்கை தலைவர்ன்றது வந்து ஒரு செட் ப்ராப்பர்ட்டி தான். பெரியாரையும் அம்பேத்கரையும் வந்து இழிவுபடுத்தக்கூடிய, காமராஜரையும் சேர்த்தே சொல்றேன், காமராஜரையும் இழிவுபடுத்தக்கூடிய கும்பல் இந்த தாவேகா. பெரியார் உனக்கு கொள்கை தலைவர் தானே, பெரியார ஒருத்தர் இழிவுபடுத்தி பேசலாம். தாவேகாவில இருந்து ஒரு சிறு கண்டனம் வந்துதா? எதுவுமே கிடையாது, அதெல்லாம் வராதுங்க. இல்லைக்கு அதாவது டிரைவிங்க்கு வந்து குறைந்தபட்சம் 10th ஃபெயிலாக தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு டிரைவிங் லைசன்ஸ்க்கு ஒரு இது இருந்தது. இந்த பாஜக ஆட்சி வந்தோடனே கல்வி தகுதியை தேவையில்லைன்னு எடுத்து விட்டாங்க. அதாவது ஒரு டிரைவருக்கு வந்து எதையும் படிக்க தெரியாதுனாலும் பரவாயில்ல டிரைவராக இருக்கலாங்கிறத கொண்டு வந்தாங்க. என்ன காரணம்னா, எவனும் ட்ராப் அவுட் ஆகிறது அதிகமாகணும், டிரைவர் வேலைக்கு கூட போகலாம், நம்ம எதுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டுன்னு சொல்லி போகணும்னு சொல்லி ஒரு இது இருக்கு இல்லையா. அதனுடைய இந்த வருஷம் தான் நிர்மல்குமார் பேசியிருக்குது. கார்பெண்டர் ஆகுங்க, நான்லாம் புக் பண்ண 1 வாரம் ஆகுது கார்பெண்டர் வர்றதுக்கு, நீ பண்ணு அப்படிங்கிற சொல்லுவார்ல. இல்ல இது அமித்ஷா சொன்னார் இல்லையா, பகோடா போடுங்கன்னு சொல்லி, அதனுடைய தமிழ் வெர்ஷன். அதான் அதனுடைய தமிழ் வெர்ஷன் தான் இது. இப்போ நீட்டு டாக்டர் மட்டும்தான் ஆகணுமா அப்படின்னு நிர்மலா கேட்டுச்சுல்ல, அதனுடைய தமிழ் வெர்ஷன். அதாவது இப்ப திமுக வந்து நீட்டுக்கு எதிரான நிலைப்பாடு இருந்தாலும் அதோட நான் முதல்வன் ப்ரோக்ராம்ல நீட்டுக்கான கோச்சிங் இருந்தது. ஏன்னா தடுக்கிற வரையும் இந்த இது இருக்கணும்ன்றது திமுக வந்து அதை தடுக்கல. நீ நீட்டே கூடாது, நான் உனக்கு கோச்சிங்கே கொடுக்க மாட்டேன்னு ஸ்கூல்ல வந்து நடத்தல. நீட்ல நான் முதல்வன்ல படிச்ச பசங்க கூட நீங்க கிளியர் பண்ணிருக்காங்க, அது விஷயம் கிடையாது. ஆனா இந்த பிள்ளைங்க இதுதான் படிக்கணும், இதுதான் படிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு அருகதை கிடையாது. அதுல அப்படியே ஒரு பொய் ஒண்ணு கொள்வாப்ல. கடந்த திமுக ஆட்சியில சரண்டர் பண்ணிட்டாங்க இடத்தெல்லாம். நீட்டில் வந்து வந்தவங்க ஒரு 150 பேருக்கு வந்து இடத்த வந்து சரண்டர் பண்ணாங்க. நாங்கள் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு போராடி வாங்கியிருக்கோம். வழக்கு அரசு தரப்பு இல்லை, கோர்ட்டில் முதல்ல கேஸ் போட்டு திமுக ஆட்சி காலத்தில் நீங்கள் வந்து அதுக்கு வந்து இப்போ லாயர் கூட அனுப்பல, இவங்க வந்து வாங்கி போராடி கொடுத்துட்டாங்களாம். அதாவது மரத்துல இருந்து நான் கல் அடிக்க மாட்டேன், அதுவா கீழே விழுந்ததுமே அதுக்கு நான் வந்து சொந்தம். எந்த ஒரு சமூக நீதி சார்ந்த வழக்குலையும் இந்த அரசு வந்து சரியா வாதாடவே இல்லை. அந்த பக்ரீத்ல ஆடு மாடு வெட்டக்கூடாதுன்ற வழக்குல நீதிபதி சொன்ன கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்காம நாங்க அப்படியே ஒப்ளேஜ் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரிப்போர்ட் வேற இங்கெல்லாம் எதுவும் நடக்கல அப்படி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருக்காங்க. அந்த தாவேகா அரசின் முதல்வரைத்தான் இன்னைக்கு அப்துல் கலாம் மாதிரி இருக்காரு அப்படின்ட்டு நம்ம வேட்டக்காரன் சொல்லியிருக்காரு. பாய் பார்த்து பண்ணுங்க பாய் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப போக போடாதீங்க பாய், இல்ல கண்ணீர் போய் போட்ட மாதிரி இருக்கு. அவர் ஒரு பங்குக்கு சரி, அவருக்காக ஒரு 2 MLA இருக்கு, ஒரு அமைச்சர் வச்சிருக்காரு. நம்மால ஒண்ணு இல்லாத அன்னக்காவடி போர்வால் வந்துட்டு அதை போடுவேன் இதை போடுவேன், நான் கவசமாக இருப்பேன், கவச குண்டலமாக இருப்பேன். கிரேக்கத்துல விட்டா இப்போ மகாபாரதத்துல தான் உதாரணம். அத கூட அதாவது ஏதோ ஆட்சியினுடைய
தன்னுடைய பயணத்தின் போது முன்னாடி வீரர்கள் வருவதற்கு முன்பாக செல்லக்கூடிய ஷேப்பர்ஸ் அண்ட் மைனர்ஸை போல, அதாவது கன்னி வெடிகளை அகற்றக்கூடிய ஷேப்பர்ஸ் மைனர் போல நாங்கள் செயல்படுவோம் அப்படின்னாரு. எனக்கு என்ன ஞாபகம் இருந்துச்சுன்னா, இவர் இருக்க கட்சி கூட்டணி கட்சி தோத்துருச்சுன்னா மூவர்ஸ் அண்ட் பேக்கர்ஸ் மாதிரி கிளம்பிடுவாரு. அதுதான் இவர் ஷேப்பர்ஸ் அண்ட் மைனர்ஸ் இல்ல, மூவர்ஸ் அண்ட் பேக்கர்ஸ். காலையில கூட ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு சொன்னாப்ல, இந்த ஆளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட அவன் வந்து பார்க்க கூட மாட்டாங்க, நாங்க தானே வந்து உடம்பு சரியில்லாம போனா இல்ல ஏதாவது ஆச்சுன்னா எதுனாலும் அதுல வச்சுக்கங்க, நாங்க தானே வந்து பார்க்கணும். நாளைக்கு உனக்கு ஏதாவது நூற்றாண்டு விழானா கூட நாங்க தானே கொண்டாடணும். யாருங்க கொண்டாடணும்? நம்ம தான் கொண்டாடணும். உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஏதோ ஒண்ணு, நீ இப்படிப்பட்ட சில்லற பயங்கிறது எங்களுக்கு தெரியும், இருந்தாலும் வரலாற்றுல அப்படி பதிவாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உன்னை போர்வாள்னு சொல்லி வச்சிருந்தோங்க. நாங்க கொடுக்குற பில்டப் முடியாத மாதிரி நடந்துக்க மாட்டீங்க. நீ முதுகில் குத்திய குருவால் அது ஒரு தடவை குத்தினா பரவாயில்ல, 9 தடவை குத்தி இருக்க. நீ குத்தி குத்தி எங்க முதுகே வந்து ஸ்டாண்ட் மாதிரி ஆகி போச்சு. இவர் வந்து ஷேப்பர்ஸ் அண்ட் மைனர்ஸா, நீ மூவர்ஸ் அண்ட் பேக்கர்ஸ். மீண்டும் இன்னொரு பூமரில் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.